ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங். இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கான அப்டேட்டு. லாஸ்ட் டைம் பூ பூத்திருந்ததை காமிச்சிருந்தேன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலேயும் நல்லா பூ பூத்து எல்லா மரமே ஓரளவுக்கு பூ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நிறைய மரம் நல்லா பூத்துருச்சு. பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி நல்ல பூ தான். இனிமேல் வந்து நமக்கு வந்து காய் காய்க்க போகிற சீசன். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா முருங்கைக்கு வந்து மருந்து அடிக்க போகிறோம். நம்ம வந்து என்ன மருந்து யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோ ஆக்டோ பிளான்ட் ப்ரொடெக்டர். இந்த மருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முருங்கைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மருந்து எதுக்கு அடிக்கும் பார்த்தீங்கன்னா காய் நல்லா பச்சை பசன்னு காய்க்கும், நல்ல சத்தாக இருக்கும். இது யூஸ் பண்ணால் இதுதான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மருந்து. அதாவது இந்த டைமுக்கு காய் காய்க்க போகிற டைம், அப்புறம் காய் காய்ச்சதுக்கப்புறம் அந்த மருந்து கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிண்ட்டுங்கிற இந்த மருந்து, இது நல்ல காய்கறி தாவரங்களுக்கு அடிக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்து அது கூட சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அரை அரை லிட்டர் இருக்குது. இது ஒரு 40லேருந்து ஒரு 50 டேங்க் வந்து கட்டாயம் இந்த மருந்து ஓடிடும் கூடவே சேர்த்து. ஸோ வந்து நான் முருங்கை சுற்றி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பூ வந்திருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ யூஸ் பண்ணுற மருந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வாங்க முருங்கையை சுற்றி பார்க்கலாம். முருங்கை மரம் எந்த அளவுக்கு பூ அடிச்சிருக்கு பாருங்கள். இதோ உங்களுக்கு நான் இப்போ கிளியராக காட்டுறேன், தெரியுதா பாருங்கள். இதோ பாருங்கள், மரம் சுற்றி நிறைய பூ அடிச்சிருச்சு. லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் பூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மழை கூட பெஞ்சு பூவெல்லாம் தள்ளி விட்டுருந்துச்சு, உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டைம் பாருங்கள், எல்லா மரத்துலேயுமே நல்லா பூ பூத்துருச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து பிஞ்சு வர்றது தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜு. ஸோ பாருங்கள், நல்லாவே பூத்துருக்கு எல்லா மரங்கள்லேயும். பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி எல்லா மரமுமே ஒரு மரம் கூட விடலை. எல்லா மரத்துலேயுமே ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ பூத்துருச்சு. இன்னும் வந்து எல்லாத்துலேயும் ஒட்டுமொத்தமாக காய்க்கும். இன்னும் வந்து பிஞ்சு பிடிக்கும்போது நம்ம எல்லா பூவுமே பிஞ்சாக மாறும்னு சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பிஞ்சாக மாறிடும். கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து பூ வந்து பிஞ்சாக மாறாமல் கீழே விழும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு பிடிச்சிடும். ஸோ சுற்றி பாருங்கள். உங்களுக்கு அதாவது லைவாக பார்க்க நிறைய பூ அடிக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா பூ. இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மருந்து அடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடிக்க போகிறோம். அது வந்து நல்லா பிஞ்சு பிடிக்கும். அது வந்து சரியாக பூச்சிகளுக்கான மருந்து இல்லை, பிஞ்சு. இப்போது நல்லா முருங்கைக்காயெல்லாம் பூத்து வருதுல, நல்ல பச்சை பசன்னு காயெல்லாம் காய்க்கும். ஸோ அந்த மருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஒரு மரம் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் எவ்வளோ பூ அடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மரம் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். எனக்கு இந்த மரம் ரொம்ப சிறுசு சைஸ் பார்த்திங்கன்னா, ஆனால் பூ பார்த்திங்கன்னா நிறையவே பூத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே பிஞ்சு அடிக்க போகுது. நமக்கு எல்லாமே நெக்ஸ்ட் டைம் பிஞ்சாக மாறிடும்.